டீசல் இன்ஜின்ஸ்ல டார்க் ஏன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் கம்பேர் பண்ணிட்டு டீசல்ல பிக்கப்பே இருக்காது, ஆனா பெட்ரோல்ல சம பிக்கப் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் விஷயம் கிடையாதுங்க. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டார்க் ஏன் இதுல அதிகமா இருக்கு. இதுல ஏன் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டார்க்னா என்னங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு டார்க் அப்படிங்கிறது, நீங்க உங்ககிட்ட ஒரு 10 கிலோ வெயிட்டை கொடுத்து அந்த வெயிட்டை நீங்க தூக்கிட்டு நடங்க அப்படின்னு சொல்றோம். அந்த வெயிட்டை நீங்க எவ்வளவு ஈஸியா தூக்குறீங்களா, இல்லைன்னா அதை கஷ்டப்பட்டு தூக்குறீங்களா அப்படின்ற உங்களோட கெப்பாசிட்டியை தான் டார்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பவர் அப்படின்னா, நீங்க அந்த வெயிட்டை தூக்கிட்டு எவ்வளவு வேகமா நடக்கிறீங்க, அந்த வெயிட்டை உங்களால தூக்கிட்டு வேகமா நடக்க முடியுதா, இல்ல நடக்கவே முடியலையா அப்படிங்கிறதா பவர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் டார்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு பேசிக் டெஃபினேஷன். நிறைய பேர் டார்க்கை பவர் கூட கம்பேர் பண்ணிடுறீங்க. அது கிடையாது. பவர் அப்படிங்கிறது பிக்கப். ஸோ அது நம்ம ஓரமா வச்சிடலாம். அது அப்புறம் டார்க் அப்படிங்கிறது டீசல் இன்ஜின்ல அதிகமா இருக்கிறதுக்கு 3 முக்கியமான ரீசன் இருக்கு. முதல் முக்கியமான ரீசன் ஸ்ட்ரோக்கோட லென்த். அதாவது அந்த சிலிண்டர் உள்ள மேல அப்படியே அந்த ஃபுல் சிலிண்டர் இருக்கும்ல, பிஸ்டன் கீழே போயிட்டு மேல வர்றதோட லென்த் பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின்ஸ்ல பெட்ரோல் இன்ஜினை விட அதிகமா இருக்கும். இதுக்கு காரணம் செகண்ட் ரீசன், அந்த ஃபியூயலோட ப்ராப்பர்ட்டி. அந்த டீசல் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோலி கம்பஸ்டபிள் ஃபியூயல். அது பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் மாதிரி தனியா அதுக்கு ஸ்பார்க் பிளக் கொடுத்து இக்னைட் பண்ணாம கம்ப்ரஷன்ல எரியிற ஃபியூயல்னால ஃபுல் ப்ரெஷர் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் அதுவே இக்னைட் ஆயிட்டு ஃபுல்லா எரியறதுக்கு பெட்ரோலை விட அதிகமான டைம் எடுத்துக்கும். அதனால அது ஸ்லோலி கம்பஸ்டபிள் ஃபியூயல். இதனால பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு ஃபைனான ஒரு கம்பஷன் அந்த த்ரூ அவுட் த சிலிண்டர் நடக்கும். இதனால ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் கிடைக்கும். எங்கே லேக்ன்றது உங்களுக்கு இதுல ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தாலும் புல்லிங் கெப்பாசிட்டின்றது அதிகமா இருக்கும். ஸோ இது செகண்ட் ரீசன். மூணாவது ரீசன், ஹை கம்ப்ரஷன் ரேஷியோ. பெட்ரோலை விட டீசல்ல கம்ப்ரஷன் ரேஷியோ ரொம்பவே ஜாஸ்தி. இப்படி இருக்கிறதுனால தான் நம்மளால அந்த புல்லிங் கெப்பாசிட்டி அட்டைன் பண்ண முடியுது. உங்க எல்லாருக்கும் கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சிஆர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ரெஸ்பான்சஸை பொறுத்து அடுத்து அதை பத்தின ஒரு டெடிகேட்டடான வீடியோ பண்ணலாம். ஏன்னா கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். ஸோ இதுதான் பேசிக்கா டீசல்ல அதிகமான டார்க் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஏன் பெட்ரோல்ல இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜின். பெட்ரோல்ல பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோலை எரிய வைக்கிறதுக்கு உள்ள தனியா ஸ்பார்க் பிளக் கொடுத்து தீப்பொறியை கொடுத்து தான் நம்ம அங்க எரிய வைப்போம். ஸோ இப்படி என்ன ப்ராசஸ்லாம் நடக்கிறதுனால ஸ்ட்ரோக் கம்மியா இருக்கும்போது சீக்கிரமா அதனால ஒரு ரெவல்யூஷன் அட்டைன் பண்ண முடியும். அதனால அதுல பவர் ஜாஸ்தியா இருக்கும், டக்குன்னு இழுத்துக்கிட்டு போற ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அதுல டார்க்கு கம்மியா தான் இருக்கும். அதிகமான வெயிட் கொடுத்து உங்களால அந்த பெட்ரோல் வண்டியை ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியாது. ஸோ அதனால தான் நிறைய பெட்ரோல் வண்டிகளில் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக ஏற வண்டிகள் முக்க ஆரம்பிச்சோம். ஸோ இது ரெண்டாவது விஷயம். நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா டீசல் வண்டிகளை மோஸ்ட்டாக கமர்ஷியல் செக்மெண்ட்ல யூஸ் பண்ணுறோம். கமர்ஷியல் செக்மெண்ட்ல யூஸ் பண்ணுறது எல்லாமே டீசல் வண்டியாக இருக்கிறதுக்கான காரணம் நம்ம ஃபர்ஸ்டே பேசின மாதிரி வெயிட் புல்லிங் கெப்பாசிட்டி டீசல் வண்டியில் மட்டும்தான் இருக்கு, பெட்ரோல் வண்டியில் கிடையாது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஆட்டோமொபைல் விஷயத்துல அப்டேட்டடா இருக்கணும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எங்களோட வீடியோஸை லைக் பண்ணி, பேஜஸை ஃபாலோ பண்ணி, சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு வாட்டி போனை திறக்கும் போதும் நாங்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.